ஹலோ ஆல், நமஸ்காரம். ஸோ ஜென்ரலாக என்கிட்ட எல்லாரும் ஒரு கேட்குற கொஸ்டின், கடையில் நார்மலி எல்லாரும் கேட்குற கொஸ்டின், அதுக்கு தான் இன்னைக்கு பதில் சொல்லலாம் அப்படின்னு தோணிச்சு. பட்டு புடவை சார், பட்டு புடவை அப்படின்னோடனே என்ன ரேஞ்சில் கிடைக்கும்? பியூர் பை பியூரா, பியூர் சில்கா, பியூர் சில்கா? இந்தியாவில் மொத்தம் 4 வெரைட்டி சில்க் இருக்கு. மல்பரி சில்க், மூங்கா சில்க், எரி சில்க், டசர் சில்க்னு 4 இருக்கு. இதுல மல்பரி சில்க் தான் காமனா காஞ்சிபுரம் பட்டுல யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட் சில்க் த்ரெட். இதுல மல்பரி பிளான்ட் கொடுத்து வரக்கூடிய பட்டுப்பூச்சிய பாயில் பண்ணி அதுல இருந்து எடுத்து பண்ணக்கூடியது. இதுல வார்ப்பு வெஃப்ட்னு 2 இருக்கு. மேல இருந்து வரக்கூடிய நூல், கீழே இருந்து உள்ள ஓடக்கூடிய நூல், ஊடு நூல். இது ரெண்டுமே பட்டு நூல் யூஸ் பண்ணியிருந்தா அது பியூர் சில்க் சாரி. சார், இந்த செமி சில்க் சாரின்றாலே சார், அப்படின்னா அதுல பாலிஸ்டர் நூல் இருக்கும், பட்டு நூல் இருக்காது. ஷைனிங்கா இருக்கக்கூடிய பாலிஸ்டர் நூல் போட்டா அது செமி சில்க் சாரி. ஸோ பியூர் பை பியூர் அப்படின்னா பட்டு நூல். பியூர் ஜெரியா அப்படின்னு கேட்டா, ஜரி இஸ் தி மெட்டல் த்ரெட். இங்க இருக்கு பாத்தீங்களா, இதுல மெட்டல்ல வரக்கூடிய ஒரு கோல்டு கோட்டட் சில்வர் த்ரெட். இந்த புடவைகளோட ரேட்டு நார்மலி ஹையர் சைட்ல இருக்கும். ஸோ பியூர் பட்டு வேற, பியூர் ஜெரி வேற. பியூர் பட்டு அப்படின்னா அதுக்கு டெஸ்டிங் மெத்தடாலஜி இருக்கு. ஒரு பட்டு நூலை எடுத்து நீங்க பேர்ன் பண்ணீங்கன்னா அது எண்டில் ஃபுல்லா ஆஷா மாறிடும். எதுவுமே லம்ப் இருக்காது. ஒரு பிளாஸ்டிக் எரிச்சல்லாம் உருண்டையா ஒரு இது மாதிரி வரும் இல்லையா, வேஸ்ட், அது வராது. இது ஃபுல்லாவே சாம்பல் மாதிரி ஆயிடும். காட்டன் எரிச்சாலும் தானே சார் அப்படி ஆயிடும் அப்படின்னா, இதுல என்ன ஆகும்னா பேர்ன் பண்ணும்போது ஒரு பேர்னிங் ஆஃப் ஹேர் ஸ்மெல் வரும். இதுதான் பியூர் சில்க் ஐடென்டிஃபிகேஷன் ப்ராசஸ்னு சில்க் போர்ட் ஆஃப் இந்தியா சொல்லியிருக்கிற ப்ராசஸ். ஸோ பியூர் பட்டு, பியூர் ஜெரி ரெண்டும் வேற. நம்ம கடையில பியூர் பட்டு வச்சிருக்கோம், ஷாப் பண்ணுங்க. தேங்க்யூ.